விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் மூலமாக குபோட்டா P2741 நியூ ஸ்டார் மினி சீரிஸ் டிராக்டர் பற்றி டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் மற்றும் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்கிறத இந்த பதிவின் மூலமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குபோட்டா நியூ ஸ்டார் 2741 பார்த்தீங்கன்னா 27 HP 4-wheel drive டிராக்டர். இது ஃபுல் அண்ட் ஃபுல் குபோட்டா பார்த்தீங்கன்னா இந்த பேடி ஸ்பெஷல் அந்த பேசிஸில் இந்த டிராக்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிறாங்க. இந்த குபோட்டா மினி சீரீஸில் பார்த்தீங்கன்னா 21 HP 24 HP 27 HP 3 HP கேட்டகரி வருதுங்க. அதில் நீங்கள் என்ன HP கேட்டகரி வேணுமோ உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கலாங்க. இந்த 27 HP மினி சீரீஸ் டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக் லுக்கில் டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஜாப்பனீஸ் டிசைன், பவர் ஸ்டீரிங், சூப்பர் டிராஃப்ட் கண்ட்ரோல், பேடி ஸ்பெஷல் இந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எதனால் இது கொடுத்துருக்குறாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே தெளிவாக பார்க்கலாங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பானட்டோட ஓப்பனிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாட்டம் போர்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் பண்ணால் ரேடியேட்டரு, பேட்டரி, கூலண்ட் ஆயில் ரிசர்வேஸ் கொடுத்துருக்குறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டருக்கு காற்றோட்டம், அதாவது காற்று போய் கூலண்ட் ஆயில் கூல் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி க்ளீனாக கொடுத்துருக்காங்க. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். மேலும் பார்த்தீங்கன்னா சேஸில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இதோட சேஸ் நம்பரு, இன்ஜின் நம்பரு, இன்ஜின் மாடலு, SFC இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இது குபோட்டாவோட ஓன் இன்ஜினுங்க. பம்பு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மைக்கோ கிட்ட வாங்குறாங்க. இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா பவர் பை குபோட்டா 3 சிலிண்டர் 1261 cc கொண்ட இன்ஜினை யூஸ் பண்ணுறாங்க. இதோட பம்ப் டைப் பார்த்தீங்கன்னா இன்லைன் மைக்கோ பம்பை யூஸ் பண்ணுறாங்க. பம்பு எந்த போர்ஷனில் இருக்குன்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கிறோம். இதுதான் மைக்கோவோட இன்லைன் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்ப். 3 சிலிண்டருக்கான இன்லைன் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்ப் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஹைட்ராலிக் பம்ப் பற்றி பார்க்கலாம். இதில் டபுள் ஹைட்ராலிக் 2 ஹைட்ராலிக் பம்ப் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா டீசல் பம்போட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த டீசல் பம்பு ஹைட்ராலிக் பம்பு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்ஜினோட கிராங்க் ஷாஃப்டில் கனெக்ட் பண்ணி அதன் மூலமாக ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் லிங்கேஜ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தனியாக, ஸ்டேரிங் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. இதில் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான ஸ்டேரிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்க்கலாங்க. இந்த பம்போட மெயின்டெனன்ஸு, ரிப்பேர் ஒர்க்கு எல்லாமே சொல்லுவாங்க. எந்த ஒர்க் ஷாப்பில் வேணால் பண்ணிக்கலாங்க. இதோட ஸ்பேர்ஸும் வேணால் பண்ணிக்கிறாங்க. மேலும் இந்த டிராக்டரோட ரேட்டட் எர்பின்னு பார்த்தீங்கன்னா 2600. இதோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 81 Nm. இதோட PTHP 19 HP கொடுத்துருக்குறாங்க. இதோட PTH ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக மேலே தூக்கி க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிராக்டரோட ஏர் ஃபில்டர் டைப் பார்த்தீங்கன்னா ட்ரை டைப் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் டெய்லி ஒன்ஸ் இதை க்ளீன் பண்ணி போட்டால் இன்ஜின் லைஃப் நல்லா இருக்குங்க. இதோட டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு பேக் போர்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. இதோட கெப்பாசிட்டி 23 லிட்டர். இதோட ஓப்பனிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கீ போட்டு லாக் அன்லாக் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டத்தில் கொடுத்துருக்குறாங்க. இன்ஜினோட லெஃப்ட் சைட் போர்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கிறத பார்க்கலாங்க. சைலன்சரு, ஆல்டர்னேட்டரு, இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, மேலும் செல்ஃப் மோட்டர்லாம் கொடுத்துருக்குறாங்க. மேலும் இந்த இன்ஜினோட டாப் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட எமிஷன் நார்ம்ஸ், அதாவது எந்தளவுக்கு எமிஷன் இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் இவங்க மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. இந்த சைலன்சரு, ஆயில் ஃபில்ட்ரு, ஆல்டர்னேட்ரு, செல்ஃப் மோட்ரு எல்லாமே பானட்குள்ளே இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறாங்க. எதுவுமே வெளியே இருக்காது, அதாவது இன்பில்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்ம எந்த விதமான ஒரு ஃபீல்டு கண்டிஷன்லையுமே அது டேமேஜ் ஆகாமல் இது பார்த்துக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஏரோடைனமிக்கு க்ளீன் டிசைனு. எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலும் இன்ஜின் ஹீட் ஆகாத மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிற பானட் டைப் பார்க்கலாங்க. இது சைடில் 2 பீஸ் கொடுத்துருக்குறாங்க. அது பிளாஸ்டிக்குங்க. மேலும் மேலே டாப் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக மெட்டலில் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரண்ட் ஹெட்லைட் ஃப்ரண்ட் போர்ஷனில் வச்சு பில்ட் பண்ணிக்கிறாங்க. நார்மல் டைப் ஹெட்லைட் தான் கொடுத்துருக்குறாங்க. மேலும் இது பானட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டலாக இருக்கிறதுனால ரிப்பேர் ஒர்க்கு, மெயின்டெனன்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்குங்க. அடுத்து இந்த டிராக்டரில் எந்தெந்த போர்ஷனில் எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணுறாங்கிறத பற்றி பார்க்கலாங்க. இதோட இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி 3600. இதோட கீர் பாக்ஸ் ஆயில் கெப்பாசிட்டி 12500ங்க. மேலும் இதோட ஃப்ரண்ட் ஆக்சில் ஆயில் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 3 லிட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இந்த டிராக்டரோட ஃப்ரண்ட் ஆக்சில் ஸ்டேரிங் டைப் பற்றி பார்க்கலாங்க. இதோட ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்திங்கன்னா பெவல் கீர் டைப் ஆக்சில் யூஸ் பண்ணுறாங்க, நல்ல டேர்னிங் கிடைக்கிறதுக்காகவும். மேலும் பேடி ஸ்பெஷலாக, அதாவது சேத்தோளவெல்லாம் நல்லா இருக்கணும், ஆயில் சீல் ரொம்ப நாள் இருக்கணும், ஆயில் சீல் போகக்கூடாது, ஆயில் தண்ணி ஆயிலுக்குள்ளே மிங்கிள் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இதில் கொடுத்துருக்குறாங்க. இதோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்குறாங்க. வித் எலக்ட்ரானிக் சிஸ்டத்தோடு கொடுத்துருக்குறாங்க. இந்த டிராக்டரோட லோயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்சில். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 325 mm கொடுத்துருக்குறாங்க. 1 feet கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மற்ற பிராண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பம்பு மூலமாக ஆக்டிவேட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் போர்ஷனுக்கு கீழ் போர்ஷனில் ஹைட்ராலிக் ஆயில் போய் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மேலும் இது ஸ்டேரிங் ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எலக்ட்ரிக்கல் அந்த கான்செப்டில் இது கொடுத்துருக்குறாங்க.
மேலும் இதில் யூஸ் பண்ணிக்கிற சீல் லைஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேடி ஸ்பெஷல் அதாவது சேத்துல ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 600லேருந்து 800 மணி நேரம் வரும்னு சொல்லிக்கிறாங்க. நார்மலாக பேடி அதாவது சேத்தளவு இல்லாமல் நார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1500 மணி நேரம் வரும்னு குபோட்டா தரப்பில் சொல்கிறாங்க. ஃப்ரண்ட் ஆக்சிலில் வந்து எந்தெந்த இடத்துல ஆயில் சீல் வரும்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒரு ஆயில் சீலும் டிஸ்க் மாற்ற இடத்துல ஒரு ஆயில் சீல் வருங்க. 2 விதமான சீல் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொன்னால் அந்த சீல் வந்து மெயின் சீல் ஹப் சீல் 2 சீல் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பேஸ்டான அப்ளிகேஷனை பொறுத்து அந்த சீல் லைஃப் வந்து வருங்க. மெயின் சீல் பார்த்தீங்கன்னா 520 ரூபா வருங்க. ஹப் சீல் பார்த்தீங்கன்னா 125 ரூபா வருங்க. பேஸ்டான அப்ளிகேஷனை பொறுத்து நீங்கள் மாற்றுற மாதிரி வருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீத்தர் வந்து கம்பெனியோட வரலைங்க. அதனால் வந்து இது டிப்ஸ்டிக் கொடுத்துருக்குறாங்க. இது பிளாஸ்டிக் டைப்பில் சிங்கிள் லாக் டைப் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் டெய்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தோன்னே இது ரிலீஃப் பண்ணி விட்டிங்கன்னா ஏர் வந்து அன்லாக் ஆகிக்குங்க. இதனால் ஒரு என்ன பெனிஃபிட்னா நீங்கள் வந்து டெய்லி ஒன்ஸ் வந்து இந்த ரிலீஃப் பண்ணி விட்டிங்கன்னா ஆயில் சீல் லைஃப் வந்து இப்போ ஒரு 500 மணி நேரம் வருதுன்னா ஒரு 700 மணி நேரம் வரக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. இதில் ஃப்ரண்ட் ட்ராக் சீல் வந்து டிரைவ் ஷாஃப்ட் வந்து எந்தெந்த போர்ஷன் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இவர் வந்து இந்த விவசாயி வந்து இது ஒரு ப்ரொடக்ஷனோடு இருக்கணுங்கிறக்காக அடிய பிளேட் வச்சுக்கிறாரு. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு, கியர் சிஸ்டம், பிளாட்ஃபார்ம் பற்றி பார்க்கலாங்க. இதில் வந்து ஒய்டான பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. ஈஸியாக வந்து டிரைவர் உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதில் சீட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் சீட்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து லிவர் கொடுத்துருப்பாங்க, அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லுக்காக இருக்குதுங்க. டிரைவர் வந்து ஈஸியாக பார்க்குற மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஹவர் மீட்ரு, இன்ஜின் ஆர்பிஎம் மீட்ரு, ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி, டெம்பரேச்சர் மீட்ரு கொடுத்துருக்குறாங்க. மேலும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிளச் பெடல் கொடுத்துருக்குறாங்க. இதோட கிளச் டைப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளச் கொடுத்துருக்குறாங்க. இதை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சுங்க. மேலும் அது கிளியர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிரேக், பார்க்கிங் லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிரேக் பெடல் கொடுத்துருக்குறாங்க. இது ஆயில் இம்மர்ஸ்டு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. மேலும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸலேட்டர் பெடல் கொடுத்துருக்குறாங்க. பிரேக் பார்த்தீங்கன்னா எப்படி போகுதுங்கிற லைனிங் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறோம். ஹைட்ராலிக், இதோட ஹைட்ராலிக் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து சம்பில் கொடுத்துருக்குறாங்க. பம்பு அதாவது ஹைட்ராலிக் ஆயில் எந்த இடத்துலேருந்து பம்புக்கு போதோ அந்த இடத்துலையும் ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க. இதோட நல்ல டெக்னாலஜி. இதனால் என்ன பெனிஃபிட்னா ஆயில் லைனிங்கில் வந்து எந்த விதமான ஒரு டேமேஜ் வராது. அடுத்து ரேஞ்ச் லிவரை பற்றி பார்க்கலாங்க. இதில் 3 விதமான ரேஞ்சு, ஒரு ரிவர்ஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்குறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பெஷலான ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்குறாங்க. சென்டர் போர்ஷனில் நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா நியூட்ரு ஆகிக்குங்க. அந்த நியூட்ரு போர்ஷனில் வச்சு தான் அந்த பொசிஷனில் வச்சு தான் நீங்கள் வண்டியவே ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த பொசிஷனில் இருந்தால் தான் வண்டியே ஸ்டார்ட் ஆகுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த நியூட்ரை வந்து லைட்டாக ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் 1 2 3 அந்த ரிவர்ஸ் ரேஞ்சை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க. இது வந்து இந்த ஃபியூச்சர் இருக்கிறதுனால நீங்கள் கியரில் அதாவது அந்த பொசிஷனில் வச்சா மட்டும்தான் வண்டியே ஸ்டார்ட் ஆகும். இதனால் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணால் வந்து விசுக்குன்னு முன்னாடி போயிடும். கியரில் இருக்கிறதுனால வந்து நாம் தெரியாமல் கை காலோ பட்டு ஏதாச்சும் பட்டு வந்து கியர் விழுந்துருச்சுன்னா வண்டி வந்து முன்னாடி போகும், ஏதாச்சும் இடிச்சிடும், டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லைங்க. மேலும் ரைட் சைடில் பொசிஷன் டிராஃப்ட் லிவர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா மற்றதுலாம் ஏடிடிசி கொடுத்துருப்பாங்க. இதில் சூப்பர் டிராஃப்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க, அதை பார்க்கலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து லோ, மீடியம், ஹைங்கிறக்கான ரேஞ்ச் லிவர் கொடுத்துருக்குறாங்க. மேலும் பிடிஓ செலெக்ஷன் லிவர் கொடுத்துருக்குறாங்க. இதே சீரீஸில் 24 ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா 540, 980 ஆர்பிஎம் பிடிஓ கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 540, 750 ஆர்பிஎம் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடு பாட்டம் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் ஆன் ஆஃப் லிவர் வருதுங்க. நீங்கள் இம்ப்ளிமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி 4 வீல் டிரைவ் வந்து ஆன் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் லாக் கொடுத்துருக்குறாங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னா நீங்கள் சேத்தோளவில் யூஸ் பண்ணுறப்போ எங்காச்சும் சிக்கிடுச்சுன்னா ஸ்டேரிங்கை நேராக வச்சுட்டு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி வெளியே வந்துடுங்க. 2 வீல் லாக் ஆகி வெளியே வந்துடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதில் டிரான்ஸ்போர்ட் லாக் கொடுத்துருக்குறாங்க, ஹைட்ராலிக் லாக்கு. இந்த லாக்கை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் இம்ப்ளிமெண்ட்டை எடுத்துகிட்டு போகிறப்போ ஹைட்ராலிக் ப்ரெஷர் குறைஞ்சி இன்ஜினுக்கு லோடு கம்மியாகுங்க. இதனால் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் மைலேஜ் வரக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதில் அட்ஜஸ்டபிள் சீட் கொடுத்துருக்குறாங்க. அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் பண்ணிக்கலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சீட் வந்து லிஃப்ட் பண்ணிக்கலாங்க. லிஃப்ட் பண்ணிட்டா இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. சென்சிங், சூப்பர் டிராஃப்ட் கண்ட்ரோல், அந்த சிஸ்டம் வந்து இங்கே பில்ட் பண்ணிக்கிறாங்க சீட்டுக்கு பேக் போர்ஷனில். இந்த சென்சிங் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதனால் குபோட்டா தரப்புலேருந்து யூடியூப்பில் அப்லோட் செய்யப்பட்ட வீடியோ வந்து உங்களுக்காக டிஸ்பிளே பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் 1, டிராஃப்ட் 2 2 விதமான ஒரு சிஸ்டத்தில் கொடுத்துருக்குறாங்க சென்சிங்கு. நீங்கள் பேஸ்ட் ஆன் லேண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இம்ப்ளிமெண்ட்டை மாட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சென்சிங் லெவலை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிராஃப்ட் 1 வேணுமா, டிராஃப்ட் 2 வேணுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டம்மி சென்சிங் வந்து லாக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த சூப்பர் டிராஃப்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ராலிக்
ஹைட்ராலிக் சென்சிங் சம்மந்தமான ஒரு போர்ஷன் வந்து கீர் பாக்ஸ் ஹவுசிங்க்கு உள்ளே இல்லாமல் ஃபுல்லாக வந்து வெளியே கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் மூலமாக ஆக்டிவேட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரிங் மூலமாக ஒரு லிவர் போய் டிராஃப்ட் கண்ட்ரோல் லிவரை வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு சிக்கலான பகுதியில் வந்து இம்ப்ளிமெண்ட் மாட்டுறப்போ அந்த சென்சிங் போர்ஷனை வந்து புஷ் பண்ணும். அந்த புஷ் பண்ணுறதுனால அந்த லிவர் போய் டிராஃப்ட் கண்ட்ரோல் லிவரை வந்து ஆக்டிவேட் பண்ணும். இதனால் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் ஆகிக்கும் அந்த போர்ஷனில் மட்டும். இதை தான் வந்து குபோட்டா தரப்பில் சூப்பர் டிராஃப்ட் கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க. இதே இம்ப்ளிமெண்ட் அதாவது டிராஃப்ட் 1 டிராஃப்ட் 2 வந்து நீங்கள் லேண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி எவ்வளோ சென்சிங் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாங்க. இந்த சூப்பர் டிராஃப்ட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஏடிடிசி விட நல்லா வேலை செய்யும். அதாவது சென்சிட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் மினி டிராக்டர் சீரீஸில் இந்த சூப்பர் டிராஃப்ட் கண்ட்ரோல் வந்து ஏடிடிசி வர நல்லா வேலை செய்யும் அப்படின்னு குபோட்டா தரப்பில் சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டிரைவர் வந்து ஆப்ரேட்டர் வந்து ஈஸியாக ஏறதுக்கு தகுந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கீழே கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து ஸ்டெப்ஸ் எதுவும் கொடுக்கல. டிரைவர் வந்து ஈஸியாக ஏறதுக்கு தகுந்த மாதிரி கீழே தான் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பேக் போர்ஷனில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்கு சூப்பர் டிராஃப்ட் கண்ட்ரோலு பிடிஓ ஷாஃப்ட்டு இதெல்லாம் வருதுங்க. இதோட ரியர் ஆக்சில் டைப் பார்த்தீங்கன்னா புல் கீர் ரிடக்ஷனோட வரக்கூடிய ஆக்சிலை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட சென்சிங் பார்க்குறேங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 போர்ஷன் கொடுத்துருக்குறாங்க. லாக்கு டிராஃப்ட் 1 டிராஃப்ட் 2 அந்த கருப்பு லிவரை பிடிச்சி இழுத்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ சென்சிங் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாங்க. டாப்லிங் மாட்டுறதுக்கு 3 விதமான ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ சென்சிங் வேணுமோ அதில் மாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 750 கிலோகிராமுங்க. இது டாப் லிங்க் அதாவது அந்த 3 பாயிண்ட் லிங்கேஜில் மாட்டி தூக்கக்கூடிய இடம் வந்து 750 கிலோகிராம். பிடிஓ ஷாஃப்ட் பார்க்குறீங்க, மேலே கவரோடு வருதுங்க புது வண்டியில். மேலும் பார்த்தீங்கன்னா இது டாப் லிங்க்கு ரைட் சைடில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. டபுள் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் வருங்க ஒவ்வொரு பிராண்டில். இதில் சிங்கிள் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட தான் வருதுங்க. இது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் செக் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் செயின் பார்த்தீங்கன்னா இன்சைடில் கொடுத்துருக்குறாங்க. ட்ரெய்லர் மாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு ட்ராபார் பார்த்தீங்கன்னா பிடிஓ ஷாஃப்ட்டுக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க. அது நல்லா ஒரு ஹெவியான சாலிட் மெட்டீரியலில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து ட்ரெய்லர் வந்து ஒரு 3 டன் வரைக்கும் கெப்பாசிட்டி போட்டு யூஸ் பண்ணாலுமே அந்த மெட்டீரியல் வந்து நல்லா குவாலிட்டியாக ஹெவியாக கொடுத்துக்கிறதுனால உங்களுக்கு நல்லா இருக்குங்க. பேக் ஆக்சிலில் வரக்கூடிய சீல் வந்து எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 445 ரூபா வருங்க. நீங்கள் சேத்துல பார்த்தீங்கன்னா 2000 மணி நேரம் லைஃப் டைம், நார்மல் அளவுக்கு 3000 மணி நேரம் லைஃப் டைம் வருங்க. கீழே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் போர்ஷனில் காமிக்கிறேங்க. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அடி கொடுத்துருக்குறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதாவது லோயர் பாயிண்ட் அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டேரிங்கோட எக்ஸ்பிளனேஷன்லேயும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எவ்வளோ கிரவுண்ட் கிளியரன்ஸு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கே லோயர் பாயிண்ட்டு அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி அதாவது ஹைட்ராலிக் லிவரை பொசிஷன் லிவர் டிராஃப்ட் லிவரை தூக்குறப்போ எவ்வளோ வேகமாக தூங்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறான். மேலும் பிடிஓ பார்த்தீங்கன்னா 2 விதமான ஸ்பீடு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்பீடு வந்து நம்ம ஐடியல் ஸ்பீடில் யூஸ் பண்ணுறப்போ எப்படி இருக்குதுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ வந்து 540 RPM போடுறேங்க. அதோட ஸ்பீடு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கமெண்டில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க 540 எதுக்கு யூஸ் பண்ணுறது, 750 எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு. 540 பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டாவேட்டர் அப்ளிகேஷனுக்கு போடலாம். 750 பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரேட்டரு அதாவது ஆல்டர்னேட்டரு புல்வரைசரு அந்த யூசேஜில் போடலாங்க. 540 RPM பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுற்றுதுன்னு உங்களுக்கு காமிச்சோம். இது 750 RPMங்க. 750 RPMத்தில் ஐடியல் ஸ்பீட்லேயே ஒரு நல்ல ஸ்பீடு கிடச்சிங்க. இதே நீங்கள் ஒரு 1500 RPM வச்சாவே போதுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த குபோட்டா 27 HPயில் மட்டும் 1800 RPMத்திலேயே அந்த ஐடியல் ஸ்பீடு கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதில் ரியர் அதாவது பேக் லைட் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நார்மல் டைப் தான். ரிவர்ஸ் லைட்டு, பிரேக் லைட்டு, பார்க்கிங் லைட்டு, இண்டிகேட்டர் லைட்டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. கம்பெனி ஃபிட்டட் லைட்டாக கொடுத்துருக்குறாங்க. இதோட லைஃப் டைம் வந்து நல்லா இருக்குன்னு குபோட்டா தரப்பில் சொல்கிறாங்க. மேலும் 750 RPM பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் ஸ்பீட் ரொட்டாவேட்டர் வச்சுருந்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீட் கிரவுண்ட் வச்சுருந்தீங்கன்னா 750 RPM போட்டு ரொட்டாவேட்டர் யூஸ் பண்ணலாங்க. இதில் புல் கீர் ரிடக்ஷன் ஆக்சுவலி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை வந்து குபோட்டா தரப்பில் மென்ஷன் பண்ணுறது இல்லைங்க. நார்மலாக மினி சீரீஸ்லையும் சரி ஒரு 30 HP 40 HP வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய புல் கீர் ரிடக்ஷன் தான் இந்த குபோட்டாலையும் யூஸ் பண்ணுறாங்க. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக வண்டியை வந்து செக் பண்ணுங்க. கிரவுண்ட் போர்ஷன் வந்து எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க. கேமரா மூலமாக ஷூட் பண்ணிக்கிறோம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. எல்லா விதமான யூசேஜ்லேயும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதில் கிரவுண்ட் போர்ஷனில் ஏதாச்சும் முட்டி அடிவிடுங்கிற ஒரு பயம் இல்லைங்க. ஒரு ஈவனான ஒரு டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் புழுதிலையும் சரி சேத்துலேயும் சரி தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்ட் 2ல் வந்து நாங்கள் வீடியோ பண்ணுறோங்க. டர்னிங் ரேடியஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வீடியோவோட கன்டினியூட்டியில் இருக்குதுங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஒரு வீடியோ பதிவிற்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.